மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 2021 11ஆம் தேதி அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து உங்களுக்கு இணைய வழியில் நிலுவைத் தேர்வு அரியர் பேப்பர்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் நடக்கப் போகிறது. அதற்கு எப்படி நீங்கள் அதை எதிர்கொள்வது என்பது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். முதலில் உங்களுக்கு கூகுள் வகுப்பின் மூலம் அழைப்பு வரும். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ வாட்ஸ்அப்ல நம்ம ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த குரூப்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை பயன்படுத்தி நீங்க உள்ள போனீங்கன்னா, அது வாட்ஸ்அப் அல்லது ஏதாவது ஃபோனு அல்லது கம்ப்யூட்டர் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க இந்த மாதிரி உள்ள போனீங்கன்னா, இந்த மாதிரி காட்டும். உங்களுடைய பேரோட காட்டும். காட்டும் பொழுது ஜாயின் கிளாஸ் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுக்கும் பொழுது சில ஜாயின் ஆயிட்டு இருக்கு, ஜாயின் ஆயிடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு கிளாஸ் கோட் அப்படிங்கிறது கேட்டா, அதுக்கு பக்கத்திலே நான் ஒன்று கொடுத்துருப்பேன். அது கீழவே அதை கொடுங்க. 5BJHLG2 அதை கொடுங்க. கொடுத்ததும் ஜாயின் ஆயிடுச்சு. இப்படி நீங்க ஜாயின் ஆன பிறகு இங்கே போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களை சேரும், மெயில் மூலமாக சேரும். உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து டீச்சர் அக்கௌண்ட்ல இருந்து இப்ப நான் வரேன். வரும் பொழுது உங்களுக்கு இது கொடுக்குறான். அன்னைக்கு பாடத்துக்கான அந்த தேர்வுகளை உங்களுக்கு கொடுக்குறேன். கொடுக்கும் பொழுது நான் அசைன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்துடும். பெரும்பாலும் இல்லை, எப்பயுமே சொல்லியிருக்கிறாங்க நம்ம கல்லூரி, அந்த தேர்வு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 15 நிமிடத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வினாத்தாள் கிடைத்துவிடும். தேர்வு நேரத்துக்கு முன்னாடி 15 நிமிடத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வினாத்தாள் கிடைச்சிடும். அந்த வினாத்தாளை பயன்படுத்தி நீங்கள் தேர்வு எழுதலாம். இப்ப உதாரணத்துக்கு இப்படி நான் அசைன் பண்ண பிறகு நீங்கள் எப்படி பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மெயில் ஐடி மூலமாக நீங்கள் பெறலாம். உங்கள் மெயில் ஐடியில உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வந்துடும். வந்த பிறகு நீங்கள் அதை ஓபன் செய்து நீங்கள் பார்க்கலாம். இன்னும் வரல. அப்படி இல்லைன்னா நீங்க கூகுள் கிளாஸ்லயே போயிடலாம். வியூ யுவர் ஒர்க் அப்படிங்கிறதுக்குள்ளேயே வந்துடும். பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு மெயில் வழியாகவும் வரும். இது கொஞ்சம் நேரம் எடுக்குது. அதுதான் இதை வந்துருச்சு பாருங்க. நியூ அசைன்மெண்ட் தமிழக வரலாறும் பண்பாடும். நான் முந்தின நாளே ஷெட்யூல் பண்ணி வச்சிருவேன், இந்த குறிப்பிட்ட டைமுக்கு அப்படின்ட்டு. அந்த டைம் உங்களுக்கு சொல்லிடுவேன். அந்த டைம்ல இருந்து அந்த டைம் டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு கிடைச்சிடும். இங்க போய் நீங்க ஓப்பன் அப்படிங்கிறத கொடுங்க. அதுல தேர்வு விதிமுறைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கங்க. பாருங்க, ஒரே நாள்ல 3 அமர்வாக தேர்வுகள் நடக்கிறது. 3 செஷனா எக்ஸாம்ஸ் நடக்குது. அதனால நீங்க ஒவ்வொரு தேர்வை எதிர்கொள்ளும் பொழுதும் உங்களுடைய சப்ஜெக்ட் நேம், சப்ஜெக்ட் கோட் இது ரெண்டுத்தையும் ஒரு முறைக்கு 3 முறை சரி பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ 9 to 14 9 to 14 பேட்ச் அப்படிங்கிறது ஆங்கிலம் தமிழில் வேறு மாதிரியாக இருக்கும். அதாவது பொது தமிழ், ஃபவுண்டேஷன் இங்கிலீஷ், அந்த 15 18 19 வரைக்கும் அது வேற மாதிரியாக இருக்கும். சிலபஸ் வேற. அதனால அதை தெளிவா பார்த்துங்க. உங்க சப்ஜெக்ட் நேம் அண்ட் சப்ஜெக்ட் கோட் இதை செக் பண்ணிட்டு எழுத ஆரம்பிங்க. அதே போல இளங்கலை தமிழ், பிஏ தமிழ்ல கூட 18 வரைக்கும் ஒரு சிலபஸ், 19ல இருந்து வேற சிலபஸ். அதனால கொஞ்சம் பார்த்து அது நம்மளது தானா அப்படிங்கிறத பார்த்து எழுதுங்க. நீங்க A4 ஷீட்ல தான் தேர்வு எழுதணும். அதுல ஒரு பக்கம் மட்டும் எழுதுங்க, இன்னொரு பக்கம் எழுதாதீங்க. ஏன்னா நீங்க போட்டோ எடுக்கும் பொழுது அது நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. 2 பக்கமும் எழுதிங்கன்னா அச்சு வரும். அதனால ஒரு பக்கத்துல மட்டும் எழுதுங்க, இன்னொரு பக்கம் எழுதாதீங்க. அது மட்டும் இல்லாம முதல் பக்கத்துல உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய பதிவெண், பெயர், பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பா எழுதுங்க. பாடப்பிரிவின் பெயர், அதாவது பிஏ தமிழ், இளங்கலை தமிழ் அந்த மாதிரி எழுதுங்க. பாடப்பெயர் அண்ட் பாட குறியீடு. பாடப்பெயர் உதாரணத்துக்கு தமிழக வரலாறும் பண்பாடும் அப்படிங்கிறது பாடப்பெயர். பாட குறியீடு என்ன? 13-18. இது அப்படியே எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க 13 பேட்சா இருந்தா 13, 38,
13லேருந்து 18க்குள்ள எந்த பேட்சா இருந்தாலும் அந்த 13வது பேட்சா இருந்தா அந்த பேட்ச் நம்பரை போட்டு 13, 38, 414. 14 இருந்தா 13க்கு பதில் 14, 38, 414 அப்படி எழுதுங்க. இந்த 13 to 18ல நீங்க என்ன பேட்ச் அப்படிங்கிறத குறிப்பிட்டு மீதி வந்து அந்த 5 நம்பர்களையும் தொடர்ச்சியா எழுதுங்க. அதுதான் உங்களுடைய பாட குறியீடு. தேர்வு நாள் என்னைக்கு தேர்வு நடக்குது, உங்களுடைய அட்டவணை கொடுத்திருப்போம். அதுல என்னைக்கு தேர்வு நடக்குது, அந்த தேர்வு நாள், அமர்வு எண் செஷன் 1, 2, 3 செஷன் நடக்குது இல்லையா, அது எழுதுங்க. இதெல்லாம் ரொம்ப தெளிவா எழுதி வச்சுங்க. இந்த விவரங்கள் நீங்கள் தேர்வு ஆரம்பிச்சுதான் எழுதணும்னு இல்லை, இதுக்கு முன்னாடியே நீங்க தயார்படுத்தி வைத்துக் கொள்ளலாம். அதே போல தயார்படுத்தி வச்சுக்கிட்டாலும் சரியான அந்த முதல் பக்கத்தை எடுங்க, சப்ஜெக்டை மாத்திராதீங்க. இன்னைக்கு செஷனுக்கு தேவையான சப்ஜெக்ட் பேப்பரை மட்டும் அந்த முன்பக்கத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்றதை தனியா எடுத்து வச்சிருங்க. அப்புறம் உங்களுடைய ஒவ்வொரு பக்கத்திலும் மாணவர்கள் உங்களுடைய பக்க எண்ணை குறிப்பிட வேண்டும், கூடவே உங்களுடைய கையெழுத்தையும் இட வேண்டும். ஏன்னா எதுவும் எந்த பேஜும் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்காக. உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்ல தான், விளக்க முறையில தான் வினாக்கள் அமைந்திருக்கும். 2 மதிப்பெண், 7 மதிப்பெண், 15 மதிப்பெண் இந்த மாதிரியான விளக்க முறையில் தான் உங்களுக்கு தேர்வு எழுதுற மாதிரி இருக்கும். தேர்வை 3 மணி நேரத்துக்குள் எழுதி முடித்து விட வேண்டும். உங்களுக்கு அந்த டைம் சொல்லுவாங்க 8:15 8:15 to 11:15 முடிச்சிடணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி டைமுக்குள்ள முடிச்சுட்டு அடுத்த 15 நிமிஷத்துல நீங்க இந்த கூகுள் வகுப்பறையில இதே எப்படி நீங்க கொஸ்டின் பேப்பர் இங்க வந்து பார்த்தீங்களோ அதே போல ஆன்சரை இதுலயே நீங்க பதிவேற்ற வேண்டும். அதை எப்படி நீங்க வந்து அப்லோட் பண்றது, பதிவேற்றுவது என்பதையும் இதுலயே நான் சொல்லியிருக்கிறேன். சொல்லிடுறேன். அது இதை தாண்டியும் ஏதாவது சந்தேகம் இருந்தால், ஒரு இடத்துல பதட்டமா இருந்தா அந்த டைம்ல அந்த 15 நிமிடங்கள், தேர்வு முடிந்து 15 நிமிடங்களுக்குள்ள உங்களுடைய புலனக்குழுவிலையோ அல்லது இதுலயோ போடுங்க, அல்லது எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் தான் தேர்வு எழுதிட்டேன், நான் எப்படி சப்மிட் பண்றது அப்படின்னா, இந்த மாதிரி போகும்பொழுதே யுவர் ஒர்க்னு காட்டுது இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு ஆட் ஆர் கிரியேட் அப்படிங்கிறத கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்க கூகுள் டிரைவ்ல சேமிக்காதீங்க, தனியா ஒரு ஃபைலா வச்சுக்கிங்க. ஃபைலா வச்சுக்கிட்டு சேமிங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு பிடிஎஃப் நான் வச்சிருக்கிறேன், பிடிஎஃபா மாத்தி இதை வச்சிருக்கிறேன்னா இந்த பிடிஎஃப் நான் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். அந்த பிடிஎஃப் நேம் கூட நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த அசைட்டுக்குள்ள போனோம்னா, இது டீச்சரோட அக்கௌண்ட், யுவர் ஒர்க் அப்படிங்கிறதுக்குள்ள போனோம்னா அதுல ஆட் ஆர் கிரியேட் இருக்கு, அதை இது பண்ணிக்கிட்டு ஃபைல் அப்படிங்கிறதுக்குள்ள போங்க. உங்களுடைய கம்ப்யூட்டர்ல பெரும்பாலும் டெஸ்க்டாப்ல உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் சப்ஜெக்ட் கோட் அந்த ரெண்டுத்தையுமே போட்டுங்க. இல்ல ரிஜிஸ்டர் நம்பர், என்னைக்கு டேட்டு, எந்த செஷன், ஜனவரி 11 செகண்ட் செஷன் அந்த மாதிரி பார்த்துங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை போட்டுங்க. அதே போல எல்லாத்துக்கும் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் போறதுனால குழம்பும். ஆனால் நீங்க தெளிவா அந்த தேதி அப்புறம் செஷன் அது ரெண்டுத்தையும் பார்த்துங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஜனவரி 11 2வது அமர்வு, ஜனவரி 11 3வது அமர்வு அந்த விஷயத்தை ஜனவரி 11 தேர்ட் செஷன் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் இல்லாம இருக்கும். அதே போல உங்க ரிஜிஸ்டர் நம்பர் போட்டீங்கன்னா இந்த ஃபைல் எப்படி மூவ் ஆனாலும் அது உங்களுடையதான் என்று தெரிந்துவிடும். அதனால உங்க ரிஜிஸ்டர் நம்பரை பயன்படுத்துங்க. இப்போ நான் போகிறேன், போயிட்டு இல்ல என்னுடைய டிரைவ்ல தான் இருக்கு அப்படின்னும் இது அப்லோட் பண்ணோம் என்னோட கம்ப்யூட்டர்ல இருந்ததுன்னா அப்லோடுக்குள்ள போகணும். கூகுள் டிரைவ்ல சேவ் பண்ணாதீங்க, வேண்டாம், அது ரிஸ்க். சில பேருக்கு எடிட் மோட் கொடுக்க தெரியாது, அதை டெலிட் பண்ணிடுவீங்க. அதனால கூகுள் டிரைவுக்குள்ள போகவே போகாதீங்க, ஃபைலாவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டெஸ்க்டாப்ல பெரும்பாலும் வச்சுக்கோங்க, ஒரு தனி ஃபைல் போட்டு வச்சுக்கோங்க, தனி ஃபோல்டர் போட்டு வச்சுக்கோங்க. பெரும்பாலும் வேற எந்த ஃபைலும் டெஸ்க்டாப்ல இல்லாம பார்த்துங்க, அன்னன்னைக்கான ஃபைல் மட்டும் டெஸ்க்டாப்ல இருக்கிற மாதிரி பார்த்துங்க. உதாரணத்துக்கு இதுதான் என்னுடையது, இது என்னுடையது இல்லை, இது ஒரு கேள்வித்தாள் தான், இருந்தாலும் சும்மா சொல்றேன், இதுதான் நான் இது பண்ண ஃபைல் அப்படின்னா இதை எடுத்துக்கிறோம். அப்லோட் பண்ண உடனே அப்லோட் ஆயிரும். இப்படி அப்லோட் ஆன பிறகு நீங்கள் சப்மிட் பண்ணது சரிதானா அப்படிங்கிறத ஓபன் பண்ணி பார்க்கணும். ஓபன் பண்ணி பார்க்கும்பொழுது முதல்ல முகப்பு பக்கம் உங்களுடைய பதிவு எண், ரிஜிஸ்டர் நம்பர், பெயர், பாட குறியீடு, பாடப்பிரிவு, பாடப்பெயர்,
அப்புறம் அந்த துறையினுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி என்னென்ன விவரங்கள் சொல்லியிருக்குமோ அந்த விவரங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கா, முகப்பு பக்கத்துல சைன் போட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து தள்ளிட்டே போங்க. பக்க எண் வரிசையா இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு ஓகே எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா ஹேண்ட் இன், பிடிஎஃபா தான் பண்ணணும். தனித்தனி இமேஜாக பண்ணக்கூடாது, பண்ணினால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால பிடிஎஃபா தான் பண்ணோம். அந்த பிடிஎஃபா பண்ணும்போது வரிசை முறை சரியாக இருக்கிறதா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு ஹேண்ட் இன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஹேண்ட் இன், டேர்ன்ட் இன் இப்படின்னு 2 இடத்துல எது வேணாலும் வரலாம். ஹேண்ட் இன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இது கரெக்ட் தானா, ஹேண்ட் இன்னா ஒருவேளை அங்க செக் பண்ண மறந்துட்டீங்கன்னா இங்க காட்டுறது பாருங்க, இங்க செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு இல்ல கரெக்ட் ஏற்கனவே செக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால ஹேண்ட் இன் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்ததுமே சப்மிட் ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்க தவறா ஹேண்ட் இன் கொடுத்துட்டீங்கன்னா அன்சப்மிட் குள்ள போங்க, அன்சப்மிட் கொடுங்க. தவறானதாக இருந்தால் இந்த பெருக்கல் குறி இருக்கு இல்லையா, அதை இது பண்ணீங்கன்னா அது போயிடும். அதனால நீங்க கரெக்டான ஃபைலை வந்து நீங்க லோட் பண்ணலாம். இப்போ நான் சரியான ஃபைலை தான் நான் போட்டிருக்கேங்கிறதுனால ஹேண்ட் இன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். தவறான ஃபைலை போட்டா இப்படி பெருக்கல் குறி போட்டாலே போயிடும். அப்புறம் இது சொல்லலன்னு சொல்லக்கூடாது இல்லையா. அதன் பிறகு நீங்கள் சரியான ஃபைலை தேர்ந்தெடுத்து நீங்க போடலாம். ஃபைலா போடுங்க, லிங்கையோ அல்லது கூகுள் டிரைவ்ல இருந்தோ போடாதீங்க. இப்போ நான் இப்போதானே அந்த ஃபைல் எடுத்தேன், அதனால ரீசெட்லேயே இருக்கு. பெரும்பாலும் மை டிரைவ்க்குள்ள போயிட்டு டெஸ்க்டாப்ல தேடுறது உங்களுக்கு சேஃப்டி, பாதுகாப்பானது. பெரும்பாலும் கணினியை பயன்படுத்துங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேண்ட் இன் கொடுத்துட்டோம். ஹேண்ட் இன் கொடுத்ததுமே இங்கே ஆசிரியருக்கும் அது வந்து சேர்ந்திருக்கும். இங்க பாருங்க, ஆசிரியருக்கு அசைன் பண்ணது நீங்க டேர்ன் இன் பண்ணிட்டீங்க, அதாவது சப்மிட் பண்ணிட்டீங்க. இப்போ அவர் ஓபன் பண்ணி பார்த்தா நான் கேள்வித்தாள் தானே அனுப்பிச்சேன். ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது நான் என்ன அனுப்பிச்சனோ, அதாவது மாணவருடைய அக்கௌண்ட்ல இருந்து நான் என்ன அனுப்பிச்சனோ அதுவே இங்க வந்திருக்கும். இது மாணவராகவும் ஆசிரியராகவும் நானே இந்த இடத்துல இருக்கிறேன். தேர்வுல நீங்கள் மாணவராக இருந்து எனக்கு சப்மிட் பண்ணணும். இந்த இடத்துல சப்மிட் பண்ண போறீங்க. நான் கோஆர்டினேட்டரா இருந்து உங்கள் ஆசிரியர்களுக்கு அதை இது கோஆர்டினேட்டரா இருப்பேன். நீங்க தான் சப்மிட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். எப்படி சப்மிட் பண்ணணும்னு தெளிவாவே சொல்லி இருக்கிறதாக நம்புகிறேன். ஒரு முறைக்கு 2 முறை இந்த வீடியோவை பாருங்க. சார் என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்ல, நான் எப்படி சார் சப்மிட் பண்றது, போன்ல சப்மிட் பண்ண முடியுமானா போன்லயும் சப்மிட் பண்ணலாம். போன்ல எப்படி சப்மிட் பண்றது அப்படிங்கறத இப்போ நான் சொல்றேன். ஒரே நிமிடம். நான் என்னுடைய போன்ல இருந்து உங்களுக்கு எக்கோ வருது. கம்ப்யூட்டர் போன் ஒரே நேரத்துல பயன்படுத்துறதுனால. இப்போ நான் என்னுடைய போன்ல இருந்து வரேன். இப்போ பிரசன்ட் கொடுக்குறேன். இப்போ நான் பிரசன்ட் கொடுக்குறேன். ஷேர் ஸ்கிரீன் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன் போன்ல இருந்து. இப்போ என்னுடைய போனுடைய இது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது கூட லேண்ட்ஸ்கேப்பா வச்சு பாருங்க. அப்பதான் அது நல்லா தெரியும். சரி. ஃபோன் வீடியோ மட்டும் நீங்க வந்து ஒரு வெர்டிகலாவே வச்சு பார்க்கலாம். இதுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற மாதிரி கிளாஸ் ரூம் உங்களுக்கு போன்ல இருந்து பண்ணும் பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பிளே ஸ்டோர்ல கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். பிளே ஸ்டோருக்குள்ள போனீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம் இப்படி இருக்கும். அதை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களுக்கு இந்த லிங்க் எல்லாம் உள்ள போகும். இல்லைன்னா உள்ள போகாது.
லிங்க் அத வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு நீங்க இன்ஸ்டால் கண்டிப்பா பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் குடுத்துருக்கேன் இல்லையா அந்த லிங்க்கு. அந்த லிங்க பயன்படுத்தி அந்த Google Classroom இருக்கு இல்லையா? அதுக்குள்ள போங்க. போனீங்கன்னா, அங்க எப்படி கேட்டதோ அதே போல ஜாயின் கிளாஸ் கேட்கும். எஸ். குடுக்குறீங்க. ஜாயின் ஆயிடுச்சு. சில சமயங்கள்ல ஒரு வேளை உங்களுக்கு அந்த கிளாஸ் கோடு கேட்டா, கிளாஸ் கோடும் குடுக்கலாம். இப்படி ஜாயின் ஆயிடுச்சு. இதுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான முறை. அப்புறம் இதுக்குள்ள வந்து உங்களுக்கு அசைன்மென்ட் ஏற்கனவே சொன்ன மாரி மெயில் மூலமா வந்துரும். யாராவது அசைன் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு நான் எப்பப்போ அசைன் பண்றேனோ, மெயில் மூலமா வந்துரும். அ நீங்கள் எல்லா இதுவுமே அதுல வரும். ஆனா, நீங்க வந்து கொஞ்சம் தான் உங்களுக்கு தேவை. அதாவது நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போடும்போதும் உங்களுக்கு வரும். இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்ட மட்டும் எழுதினால் போதுமானது. அதாவது நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லாரும் ஃபெயில் ஆயிருக்க மாட்டோம். ஏதாவது 1, 2 சப்ஜெக்ட்ல தான் ஃபெயில் ஆயிருப்போம். அந்த சப்ஜெக்ட் தான் நீங்க எழுதப் போறீங்க. அப்படி எழுதும் பொழுது உங்களுடைய சப்ஜெக்ட் தானா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிட்டு எழுதுங்க. எல்லா தேர்வையும் எழுத வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எல்லா மாணவர்களும் இங்க இருக்கிறதுனால. எல்லா போஸ்டும் அப்படி போடுற மாரி இருக்கும். சரி. இப்ப அந்த மாரி மெயில் வந்த பிறகு நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அல்லது உங்களுடைய Google வகுப்பறையிலேயே அது இருக்கும். இப்ப இது இருக்கு இல்லையா, இந்த Google வகுப்பறை. இதுக்குள்ள நான் போறேன். போனேன்னா, எனக்கு இந்த தேர்வு தாள் இப்படி இது இந்த இடத்துல இந்த முக்கோணம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, தேர்வு தாள் அட்டாச்மென்ட்ல இருக்கு. விதிமுறைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துடுறேன். பார்த்துட்டு தேர்வு தாள ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணலாம் அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு, நீங்க ஆஃப்லைனுக்கு போயிட்டு எழுத ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாரி, அந்த முகப்பு பக்கம் கவர் பேஜ், ஃப்ரண்ட் பேஜ வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கங்க. அதேபோல கோடு போடுறது எல்லாம் ஏற்கனவே பண்ணி வச்சுக்கங்க. ஆ பக்க எண், கையெழுத்து பக்க எண் மட்டும் போடாதீங்க. கையெழுத்து மட்டும் எல்லாத்துலயும் போட்டு வைங்க. ஏன்னா, பக்க எண் நீங்க பாட்டுன்னு கடகடன்னு எழுதும் பொழுது வேற ஏதாவது மாத்தி வச்சுட்டீங்கன்னா, அதனால பக்க எண் எழுதும் பொழுதே போட்டுக்கங்க. போட்டுக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ இத நம்ப வந்து பிடிஎஃப்பா அனுப்பணும். கம்ப்யூட்டர்னா எனக்கு Googleல போயிட்டு நானு ஜேபிஜி டூ பிடிஎஃப் அப்படிங்கிறத போட்டுருவேன். ஃபோன்ல எப்படி பண்றதுன்னா, ஃபோன்ல அத விட ஈஸி. இப்போ ஒரு பிடிஎஃப் நான் உங்களுக்கு எடுத்து அனுப்புற மாரி நான் ரெடி பண்றேன் பாருங்க. நல்லா வெளிச்சமா, நல்லா கிளியரா இருக்கிற இடத்துல பாத்துங்க. அப்புறம் எதுல நீங்க எந்த ஆப் பயன்படுத்தினா, நீங்க எந்த ஸ்கேனரை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். நான் பயன்படுத்துறது இந்த கிளியர் ஸ்கேனர் அப்படின்ட்டு. அதை தவிர்த்து டேப் ஸ்கேனர், கேம் ஸ்கேனர் எத்தனையோ ஸ்கேனர்கள் இருக்கு. அதுல நீங்க எதை வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கே ஒரு முறை நீங்கள் வந்து அதை சோதித்து பார்த்துக் கொள்ளுங்க. நம்ம அனுப்ப முடியுதா அப்படிங்கிறத. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அதுவே கரெக்ட்டா கட் பண்ணுது பாருங்க. அதனால தான் இந்த கிளியர் ஸ்கேனர் யூஸ் பண்றேன். கரெக்ட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்துருச்சு பாருங்க. அதன் பிறகு நானு அடுத்தடுத்த பக்கங்கள் போட்டிருப்பேன் இல்லையா? 1, 2ன்ட்டு அதையெல்லாம் எடுத்து நான் வந்து இது பண்றேன். சும்மா இப்போதைக்கு ஒரு 2 பக்கம் மட்டும் 7, 8வது பக்கம் மட்டும் நான் எடுக்கிறேன். நீங்க அதிகபட்சம் 32 பக்கம் வரைக்கும் கூட எழுதலாம். எழுதலாம். உங்களுக்கு அந்த பக்க வரையறை இல்லன்னு சொல்ட்டாங்க. நீங்க எழுதலாம். நேரம் முக்கியம். 3 மணி நேரத்துக்குள் 100 மதிப்பெண்ணையும் எழுத பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு 15 மார்க் கொஸ்டின்ல 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணி, அ மத்த கொஸ்டின எழுதாம விட்டுற போறீங்க. 100 மதிப்பெண்ணுக்கான கேள்விகளையும் நீங்கள் அட்டெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் வரும். இம்ப்ரூவ்மெண்ட்டே அதுக்கு தானே எழுதுறீங்க. பாஸ் ஆகுறது கூட இப்ப இப்படி ஃபோட்டோ இப்படி நம்ம வந்து இமேஜ எடுத்துட்டோம். அந்த கிளியர் ஸ்கேனர்ல. அதேபோல உங்களுடைய ஸ்கேனர்ல நீங்க எடுத்திருப்பீங்க. இத WhatsAppக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அல்லது மெயிலுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். நான் வந்து இத WhatsAppக்கு ஷேர் பண்றேன்னு வச்சுக்கங்களேன். இன்னைக்கு அந்த இது மட்டும் போட்டுறேன். என்னுடைய ரிஜிஸ்டர் நம்பர் என்னவோ அத போட்டு, என்னுடைய டேட் அண்ட் செஷன் போட்டு, உதாரணத்துக்கு இன்னைக்கு ஜனவரி
9 சேட் செஷன் போட்டுட்டு நான் வந்து என்னுடைய அந்த ரிஜிஸ்டர் நம்பரை போட்டுறேன். 18 13 10 11 1001 போட்டுட்டு நான் அதை வந்து என்னுடைய இதுல இது பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கேட்கும். ஜேபிஜியா பிடிஎஃபான்னு. பிடிஎஃப் அப்படிங்கிறதுக்குள்ள போட்டுக்கிட்டு பேர் ஏற்கனவே மாற்றுற மாதிரி மாற்றி வச்சிங்க. மாற்றி வச்சுட்டு கூகுள் கிளாஸ் ரூம் இருக்கு இல்லையா, மாற்றி வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கூகுள் கிளாஸ் ரூம்குள்ளே போயிடலாம். கூகுள் கிளாஸ் ரூம்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வேற எந்த கிளாஸ்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் இப்போ வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால காட்டும் நம்மளுடைய கிளாஸ் நேம் டிஜிவிசி ஆன்லைன் இம்ப்ரூவ்மெண்ட் ஜனவரி 2021 அப்படிங்கிறது போட்டிருக்கோம் பாருங்க. அந்த கிளாஸை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கணும். அட்டாச் டு அசைன்மெண்ட் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும். நியூ போஸ்ட்டுக்குள்ள போனீங்கன்னா அது நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நியூ போஸ்ட்டுக்குள்ள போகாதீங்க. அட்டாச் டு அசைன்மெண்ட் அதுக்குள்ளதான் போகணும். அட்டாச் டு அசைன்மெண்ட்டுக்குள்ள போங்க. அதுல உங்களுக்கான அந்த தமிழக வர்றது என்ன தேர்வோ அந்த தேர்வு வந்து காட்டும். காட்டின பிறகு இந்த இடத்துல யுவர் ஒர்க்குக்கு மேல முக்கோணம் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த முக்கோணம், அது ஒரு லைட் முக்கோணம் மாதிரி கூரை வீட்டின் மேல் இது மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி காட்டும். இந்த பிடிஎஃப் நம்ம பிடிஎஃப் தானா, ஓபன் பண்ணி பார்த்துங்க. எஸ், நம்மளது தான். டேட் கரெக்டா, செஷன் கரெக்டா, சப்ஜெக்ட் கரெக்டா அப்படிங்கிறத பார்த்துங்க. பக்க எண் 1 2 3 4 கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. அதன் பிறகு டேன் இன். கம்ப்யூட்டர்ல பண்ணும்போது ஹேண்ட் இன் வந்தது, இங்க டேன் இன் வந்தது. ரெண்டுமே ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேன் இன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு ஒர்க் சப்மிட்டட் அப்படிங்கிறத வந்துடுச்சு. அது கண்டிப்பா டேண்ட் இன் ஹேண்ட் இன் அப்படிங்கிறத கொடுக்கணும். கொடுத்தா தான் அவங்களுக்கு உங்களுடைய அசைன்மெண்ட் சப்மிட் ஆன மாதிரி அது காட்டும், இல்லைன்னா காட்டாது. இப்போ சப்மிட் ஆயிடுச்சு. உங்களது சப்மிட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்னுடைய ஸ்க்ரீனை வந்து ஃபோன் ஸ்க்ரீனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நான் என் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை ஆன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அது காட்டுச்சா இல்லையா அப்படிங்கிறத காட்டும். ப்ரெசென்ட் பண்ணிடுறேன் என்னுடைய இதுவை. இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து மாணவராக என்னுடைய வேற ஒரு மெயில்ல இருந்து நான் பண்ணியிருக்கிறேன். அது கரெக்டாக வந்ததா இல்லையா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். இந்த கூகுளில் போனீங்கனாலே கூகுள் ஆப்பில் கூகுள் கிளாஸ் ரூம் நார்மல் அக்கௌண்ட்ல மேலேயே கூட காட்டும், அல்லது ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க கீழே காட்டும். அதில் இப்போ டிஜிவிசி ஆன்லைன் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் அதுக்குள்ளே போகிறேன். போனதும் இந்த அசைன்மெண்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். ஒரு ஆசிரியராக நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும் பொழுது இன்னொருத்தரும் இப்போ ஃபோன்ல இருந்து பண்ணோம் இல்லையா, அது வந்துருச்சு. நான் பார்க்குறேன். ஓகே, கரெக்டாக வந்து விட்டது அப்படிங்கிறது தெரியுது. தெரிஞ்ச பிறகு நான் அதெல்லாம் மார்க்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம். காலேஜ் வந்து அது கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சர் உருவாக்கியிருக்கு. உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க, அவ்வளோதான். இதுதான் ப்ராசஸ். அதன் பிறகு நீங்கள் டைம் டேபிள் கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். டைம் டேபிளில் குழப்பம் இருக்குன்னு. எந்த குழப்பமும் வேண்டாம். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 செஷன் அதை தெளிவாக டைம் டேபிளில் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் டேபிளில் தான் எடுக்க பார்க்குறேன்.
இது பாருங்க, இதுதான் டைம் டேபிள். ஒரு குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். இதுல தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. பதினோராம் தேதி ஃபர்ஸ்ட் செஷன். நான் பேசுறது கேக்குதா? மைக் ஆன் பண்ணிட்டேனா? இதுல வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. 11ஆம் தேதி ஃபர்ஸ்ட் செஷன். டேட்டு, செஷனு, அப்புறம் வந்து என்ன கிழமை அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. மேலே இந்த ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா 3 செஷனுக்கான டைமிங் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செஷன் உங்களுக்கு 8:15 11:15 வரைக்கும், 8:15 11:15 வரைக்கும் 3 மணி நேரம். அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல தான் இந்த பேப்பர் இலக்கணம் 2 நன்னூல் சொல்லதிகாரம், அந்த நன்னூல் சொல்லதிகாரம் பேப்பர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செஷன். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு 45 நிமிஷம் கேப்பு. அதில் ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துல வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அதுவும் இந்த எக்ஸாமை எல்லாரும் எழுதணுமானா எல்லாரும் எழுத வேண்டியதில்லை. யார் அரியர் வச்சிருக்கீங்க அவங்க எழுதலாம். யார் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எழுதலாம். மற்றவர்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையில்லாத எக்ஸாம் நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் எழுதினால் போதுமானது. செகண்ட் செஷனுக்கு 12 to 3 3 மணி நேரம். இங்க செஷன் 2ன்னு இருக்கு பாருங்க, 12 to 3. தேர்ட் செஷனா இருந்தா அதுலயும் 45 நிமிஷம். அந்த 3 மணிக்கு முடிச்ச உடனே 3:15க்குள்ள நீங்க வந்து கூகுள் கிளாஸ்ல போட்டுறீங்க. போட்ட பிறகு ஒரு 1/2 hour உங்களுக்கு அந்த ரெஸ்ட் டைம். அப்புறம் 3:45ல இருந்து 6:45. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு செஷன் அப்படி இருக்கலாம். சில பேர் 2 அரியர் தான் வச்சிருப்பீங்க. அவங்க இந்த எக்ஸாமே 2 நாள் மட்டும்தான், 2 நாள் 2 செஷன் மட்டும்தான் எழுத போறீங்க. இப்படி ஒருவேளை 3 செஷனும் ஒரே நேரத்துல ஒருத்தர் எழுதுறாருனாலும் அவங்களுக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குற மாதிரி தான் இந்த செஷனை அமைச்சிருக்கிறாங்க. அதனால 15 நிமிஷத்துக்குள்ள அப்லோட் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம்லாம் தேவையில்ல. நம்ம இப்போ உடனே பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிடலாம். 3:45ல இருந்து 6:45க்குள்ள நீங்க வந்து எழுதி முடிக்க வேண்டும். முடிச்சுட்டு 7 மணிக்குள்ள அப்லோட் பண்ண வேண்டும். செஷன் இங்க போட்டிருக்கு பாருங்க, அந்த செஷன் அடிப்படையில் தான். அதே போல உங்களுக்கு கூகுள் வகுப்பறையில் மற்றவங்க எப்படின்றது தெரியல. நாங்க வந்து இந்த எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இது வந்து தெளிவா அந்த சப்ஜெக்ட் நேமு, சப்ஜெக்ட் கோடு, செஷன் இதோட வந்து நான் போடுறேன். நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லயும் ஃபர்ஸ்ட் செஷன் டைமிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் போட்டு என்ன பாடம், என்ன சப்ஜெக்ட் கோடு அப்படிங்கிறதையும் சேர்த்து கரெக்டாக போட்டுறேன். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கொரினா பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க. குரூப்ல எல்லாரும் மெசேஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நாம என்ன சொன்னோமோ அது மறைஞ்சு போயிடும். அதனால அந்த குறிப்பிட்ட எக்ஸாம் டைம்ல நான் வந்து நீங்க மெசேஜ் பண்ண முடியாத மாதிரி வச்சிருவேன். நீங்க எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, மெசேஜ் பண்ணி ஒரு 5-10 நிமிடங்களுக்குள் நான் வந்து ரிப்ளை பண்ணல, அவங்களுக்கு கால் பண்ணலைன்னா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. மாணவர்களுக்கு இந்த டைம் டேபிளும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 11ஆம் தேதியே 2வது செஷன், 11ஆம் தேதியே 3வது செஷன். 2வது செஷன்னா 12 to 3, 3வது செஷன்னா 3:45ல இருந்து 6:45. 12ஆம் தேதியும் அதே போல ஃபர்ஸ்ட் செஷன் 8:15 to 11:15, செகண்ட் செஷன் 12 to 3, தேர்ட் செஷன் 3:45 to 6:45. அந்த மாதிரி இங்க 13ஆம் தேதியும் அமர்வு 1 செஷன் 1 8:15ல இருந்து 11:15, செஷன் 2 அமர்வு 2 12ல இருந்து 3 மணி வரை. இப்படித்தான் அவர்கள் வந்து அமைச்சிருக்கிறாங்க. செஷன் 3 அமர்வு 3 3:45ல இருந்து 6:45. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இப்பொழுது நீங்க குரூப்ல வந்து போடலாம். உங்களுக்கு வீடியோ நீங்க பார்த்த உடனுக்குடன் பார்த்துடுங்கள். பார்த்துட்டு நீங்க உங்களுடைய கருத்தை வந்து குரூப்லயோ அல்லது இந்த பிளாக்லயோ போடலாம். போட்ட பிறகு நான் வந்து அதற்கான பதிலை உங்களுக்கு அளிக்கிறேன். மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்க நல்லபடியாக தேர்வை எழுதி தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெற்று மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடன்
வாழ வாழ்த்துக்கள். என்னுடைய மனம் நிறைந்த என்னுடைய துறையுடைய கல்லூரியினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.